பார்க்க ரகம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா. இது வந்து ஒரு கொய்யா ரகம் மட்டும்தான் வந்து ஒட்டுக்கட்டி வரக்கூடிய ரகம் சார். கீழே இருக்கிறது வந்து மதர் பிளான்ட் சார். மேலே ஒட்டுக்கட்டி இருக்கிறதா வந்து ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா. ஒட்டுக்கட்டி 45 நாள் ஆன செடி உங்களுக்கு. ஒட்டு வந்து மோல்டிங்காக இருக்குது. இது வந்து 45 நாளில் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி 8-10 கவரில் வந்து கவர் பேக்கு மாற்றணும் சார். இது பேக்கு மாற்றி 10 நாள் ஆகுது. பாருங்கள், மதர் பிளான்ட்டோட துளிர் இதில் வந்திருக்கு உங்களுக்கு. இதை வந்து நம்ம வந்து கவாத்தியம் பண்ணி விடணும் உங்களுக்கு. இது 45 நாள் 10 நாள் ஆனதுக்கப்புறம் கவர் மாற்றி 10 நாள் ஆகுது சார். இதுக்கப்புறம் வந்து 45 நாள் சென்று தான் விவசாயிகளுக்கு வந்து சேல்ஸுக்கு கொடுக்கணும் சார். அப்போ தான் இதில் வந்து சைடு பேர்லாம் வந்து வெளியில் வரும். இல்லை ஹோல்ஸ் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் பாருங்கள். இதில் வேறு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்துல செப்டிங் பண்ணி அது ஒரு 45 நாள் சென்று தான் வந்து விவசாயிக்கு நாங்கள் நேரடியாக கொடுப்போம் சார். இது மாதிரி ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா நடவு பண்ணாதான் விவசாயி வந்து செடிகள் பட்டு போகாது. இது மாதிரி செடிகள் டைரெக்டாக வாங்கி நடும்போது கேஷுவாலிட்டி செடிகள் வந்து அதிகமாக பட்டு போகும். இதோட ஹைட்டும் பார்த்தா சேமாக தான் தெரியும். பட் இது மாதிரியான மெத்தடில் நடுற விவசாயி தான் வந்து செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும். ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்கும். இந்த கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து 1/2 கிலோ சைஸுக்கு வரும் உங்களுக்கு. ஈல்டு வயசும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. டேஸ்ட் வயசு வந்து ஆப்பிள் ஃப்ளேவரில் சாப்பிட்டா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது சார் உங்களுக்கு. இந்த ரக கன்று நம்மள்ட்ட இருக்குது சார் உங்களுக்கு. ரெட் டைமண்ட் கொய்யா பொறுத்தவரை சின்ன கன்று வாங்கி நடவு பண்ணிங்க அப்படின்னா பட்டு போகும். விவசாயிகளுக்கு வந்து அது ஏகப்பட்ட விவசாயம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நேரடியாக இந்த செடிக்குள்ள வித்தியாசத்தை காமிக்கிறதா இன்னைக்கு வீடியோ போட்டுருக்கு சார் உங்களுக்கு. இது மாதிரியான முதல் தரமான கன்று தேவைப்படுற விவசாயம் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி செடியும் விவசாயம் வாங்கி நடவு பண்ணி 45ஆவது நாள் வந்து நுனியை கட் பண்ணி விடணும். நுனியை பார்த்தாவே தெரியும் இந்த இடத்துல புது துளிர் வருது. விவசாயிகளை நட்டதுக்கப்புறம் துளிரை கட் பண்ணி விட்டால் தான் செடியில் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் சார் உங்களுக்கு. இந்த ரக கன்று நம்ம நிறுவனத்தில் இருக்குது சார். தேவைப்படுற விவசாயம் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க சார். நன்றி சார்.